Good morning, students. I am MRK. Today 10th Max class, Chapter 6 Trigonometry. Example some important sum பார்க்க போறோம். Example 6.1. Okay, students. First, left hand side நம்ம எடுத்துக்குருவோம். Okay, left hand side எடுத்துட்டு right hand side prove பண்ணுவோம். Tan square theta minus sin square theta அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். நெக்ஸ்ட்டு tan ஸ்கொயரை வந்து என்ன எழுதலாம்? sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா. sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த இது தனியாக sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த sin ஸ்கொயர் தீட்டாவோட இது சேர்ந்துடும், மல்டிப்ளை ஆயிரும். என்ன ஆயிரும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சேர்ந்துடும். ஹோல் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், வெரி குட். நெக்ஸ்ட்டு மேலே நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயர் தீட்டா காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன வரும்? இது வெளியில் எடுத்தாச்சு, சைன் ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்தனால இந்த இடத்துல ஒன்றுன்னு வந்துடும். மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியில் வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த செட் ஆஃப் இருக்கு பாரு, இந்த இது மட்டும் எடுத்தோம்னா tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஃபார்முலா. இங்கே பிடிச்சோம்ல tan சைன் ஸ்கொயர் காசுன்னு, அதே மாதிரி சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்ன்றது இது. மேலே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1டா தம்பி. இதிலிருந்து நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா பக்கத்தில் என்ன எழுதிடலாம்? இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இது அப்படியே மேலே பாரு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகே, அப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் என்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். 2 மார்க்ஸ் சம் தான், இம்பார்ட்டன்ட் சம் தான் நடத்துகிறேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ், சாப்டர் 6 ட்ரிகனாமெட்ரி பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சம் பார்க்குறோம். 6.2 ரொம்ப இம்பார்ட்டன்ஸை மட்டும் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கு? கிவன், வாட் இஸ் கிவன்? sin a by 1 ப்ளஸ் காஸ் ஏ. குட். நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஒன்ஸ் எழுதிக்கடா தம்பி. sin a by 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு எழுதிட்டு கீழே உள்ள டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைகீழி. 1 மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், காஸ் ஏ பை அதே தான் எழுதணும், 1 மைனஸ் காஸ் ஏ அப்படின்ட்டு. மறந்துடக்கூடாது. காஞ்சுகேட்டால் மேலும் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகே, அப்போ இது ரெண்டு இப்படி இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏன்னு சேர்ந்துடும், மல்டிப்ளை ஆயிரும். கீழே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிடா தம்பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்றது அல்ஜிப்ரா ஐடென்டிஸ். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிரும். அப்போ 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இல்லைன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போட்டு செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ. இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், கீழே பண்ண போகிறேன். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ, சாரி சைன் ஸ்கொயர் ஏ. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. அப்போ நம்ம இது பண்ணல, ஃபார்முலா யூஸ் பண்ணல, என்ன யூஸ் பண்ண போகிறோம்? காசுன்னு இருந்தால் சைன் வந்துடணும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னா சைன் ஸ்கொயர் ஏ. அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி மேலே பாரு, இது ரெண்டையும் நான் அடிச்சிடுறேன். அப்படியே அடிச்சிட்டோம்னா 1 செட் ஆஃப் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது? வெறும் சைன் ஏ இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டினாமினேட்டரை வந்து அதாவது இப்போ 4 ப்ளஸ் 3/5ன்னு வச்சுக்கவேன். இதை வந்து 4/5 ப்ளஸ் 3/5 நம்ம பிரிக்கலாம், டினாமினேட்டரை பிரிக்கலாம். அப்போ இதை பிரிக்கையில் 1/sin ஏன்னு ஒன்று பிரிச்சுட்டு மைனஸ் அப்படின்னு பிரிச்சுட்டா, சாரி தேவையில்லை தம்பி, இந்த ஆன்சர் தான் இங்கே செட் ஆயிடுச்சுல. ஓகே, சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, குட். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போட்டு கணக்கை நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஓகே, பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு பிரிச்சுக்கிட்டு தேவையில்லாமல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
Good morning students, I am MRK. Today 10th max class, chapter 6 trigonometry. Examples நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6.3 left hand side and what is given கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல கணக்கை மூவ் பண்ணு. LHS அப்படின்ட்டு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 + cot square theta cot square theta divided by 1 + cosecant theta அப்படின்னு வருது. 1 + cosecant thetaன்னு வருது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம்னா cosecant thetaன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ 1 + நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் தம்பி. காட் ஸ்கொயரை வந்து cos square theta by cos square theta by என்ன எழுதலாம், sin square theta அப்படின்னு எழுதலாம். tan தான் sin by cos whole divided by 1 + இது 1 / cosecant அப்படின்னா 1 / sin எழுதணும். 1 / sin theta. இதை குறுக்கு அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேணாம். அப்போ 1 + cos square theta divided by sin square theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, sin square theta whole divided by 1 + sin theta. இது குறுக்க மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் sin theta இங்கிட்டு வந்துடும். எல்லாம் மாற்றி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது, sin theta. இப்போ இந்த கீழே உள்ள செட்டை டினாமினேட்டரை அப்படியே ரிசிப்ராக்கல் பண்ண போகிறேன். இந்த இடத்துக்கிட்ட ரிசிப்ராக்கல் பண்ண போகிறேன். அப்போ 1 + cos square theta by sin square theta into sin theta by 1 + sin theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இதில் ஒன்று கேன்சல் பண்ணிடுவோம். ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும், இங்கே மேலே கீழே sin square வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸு, கீழே என்ன வரும், sin square வரும். அப்போ 1 + இங்கே என்ன இருக்குது, cos square theta by என்ன இருக்குது, sin theta into 1/1 + sin theta அப்படின்றது. வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இதை ப்ராக்ரஸ் பண்ணணும். cos square cosecant thetaன்றது என்ன செய்யலாம், நம்ம இது காஞ்சுகேட் எடுத்து சரி பண்ணிக்கிறோமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல கூட செய்யலாம். இன்ட்டு போட்டு காஞ்சுகேட் 1 - sin theta by இங்கே என்னது 1 - sin theta அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மேலே வந்து ஈக்குவல் டு போட்டு 1 + ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் cos square theta டிவைடட் பை எழுதிட்டேன், sin theta எழுதிட்டேன், இன்ட்டு இது ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னா 1 × - sin theta 1 - sin theta அப்படின்னு எழுதிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். பை a + b a - b a² - b². 1 - sin square theta 1 - sin square theta அப்படின்னு எழுதலாம். 1 - sin square theta அப்படின்னு எழுதலாம். 1 - sin square theta, ரைட். அப்போ 1 + cos square theta divided by sin theta எழுதிட்டேன், இன்ட்டு 1 - sin theta அப்படியே இருக்கட்டும். கீழே 1 - cos square theta அப்படின்னா 1 - sin square theta அப்படின்னா என்ன வந்துடும், cos square theta. அப்போ இது ரெண்டும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 + 1 - sin theta whole divided by sin thetaன்னு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிப்போம். 1 + 1/sin thetaன்னு ஒரு செட்டு, மைனஸ் sin theta by sin thetaன்னு ஒரு செட்டு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த 1/sin thetaன்னு ஒன்று, sin theta by sin theta ஒரு செட்டு. அப்போ இது ரெண்டும் அடிச்சுட்டா என்ன வந்துடும், 1 வந்துடும். அப்போ இது +1, இது என்ன ஒன்று, -1. அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 என்ன வருதுடா, sin thetaன்னு வருது. அப்போ 1/sin thetaன்னு என்ன சொல்லலாம், cosecant theta அப்படின்னு சொல்லலாம். அதான் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, நீ எப்படி வேணால் ப்ரூவ் பண்ணலாம். உனக்கு இது கஷ்டமாக தெரிஞ்சால் உனக்கு எதாவது டீச்சர்ஸ் எளிமையாக சொல்லி கொடுத்துருந்தா அது தகுந்தாப்பில் மூவ் பண்ணிக்க. பட் கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்கே பேசிக் ஃபார்முலாஸ் ஃபுல்லாக ஐடென்டிட்டிஸ் ஃபுல்லாக கரெக்டாக வச்சு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகணும். எப்படி வேணாலும் செய்யலாம், உன்னுடைய விருப்பம். ஆனால் கான்செப்ட் மிஸ் ஆகாமல் செஞ்சிரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ், சாப்டர் 6 trigonometry. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் 6.4. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாட் இஸ் கிவன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம எழுதிக்கிடுவோம். சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்கு. காஸ் ரைட்டில் வந்து tan × சீக்கன் tan × sin தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, சீக்கன் தீட்டானா என்ன வரும், 1/cos theta. இதுதான் ஃபார்முலா. 1/cos theta மைனஸ் இங்கிட்ட என்ன இருக்கா தம்பி, cos theta. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 - cos square thetaன்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை என்ன வந்துடும், cos theta அப்படின்னு வந்துடும். அப்போ 1 - cos square theta அப்படின்னா sin square theta அப்படின்னு ஃபார்முலா.
பை கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குது காஸ் தீட்டா. இப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் ஃபார்ம் இதுக்கு செட் ஆகிற ஆன்சர் செட் ஆகிறக்காண்டி சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 2 சைனாக பிரிச்சுக்கிறோம். 2 சைனாக பிரிச்சுக்கிட்டு ஒரு கீழே ஒரு காஸ் தீட்டா அப்படி இருக்குது. ஓகே, இப்போ இந்த இது செட்டு இருக்குது பாரு, இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னா டேன் தீட்டா அப்படின்னு ஃபார்முலா எழுதலாம். இன்ட்டு மிச்ச ரிமைனிங் என்ன இருக்குது சைன் தீட்டா. ரைட் ஹேண்ட் சைடை கம்பேர் பண்ணி பாரு. ஓகே, செட் ஆயிடுச்சா? ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு அவ்வளோதான். தட் இஸ் ப்ரூஃப். ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th maths class, chapter 6, trigonometry. Example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். Example 6.5, very important sum. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக படிச்சிரு, எப்படியாவது படிச்சிரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டேன். வெரி இம்பார்ட்டன்ட் சம் சொல்லிட்டேன். பார்த்துக்கு இதே மாதிரி எக்ஸசைஸில் ஒன்று இருக்கும் பார்த்து. ஓகே ஓகே குட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, எடுத்துக்கிடுவோம். ஓகே குட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரூட்டோட நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். 1 + cos θ டிவைடட் பை ரூட் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு உனக்கு கடைசியில் போட்டு தரேன். ரூட்டை போட்டுக்கலாம் ஹோலா 1 - cos θ. இப்போ திருப்பி அகைன் அதை எழுதி 1 + cos θன்னு கொஸ்டின் எழுதி பை 1 - cos θன்னு எழுதிட்டுறா தம்பி. கான்ஜுகேட் போட்டுக்க. கீழே என்ன இருக்கும் பாரு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. அப்போ 1 + cos θ டிவைடட் பை 1 + cos θ ரெண்டு ஒன்றா தான் இருக்கணும். ஓகே ரைட்டு. டினாமினேட்டர் எப்படி இருக்கும் பாரு, a + b × a - b, a² - b² சொன்னால உன்ட்ட a + b × a - b அப்படின்னா a² - b² அப்படின்னு வரணும். ஓகேயா ரைட். மேலே வந்து ஒன்றா இருக்குது அப்படியே. அப்போ ரெண்டு ஒன்றா இருக்குனால 1 + cos θ 1 + cos θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதுண்டா தம்பி. ஹோல் ஸ்கொயர்னு வெளியில் அப்படி போடணும், மறந்துடாத. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன்னா 1 + cos θ ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 1 ஸ்கொயர்னா 1 தான், அதனால் தேவையில்லை ஸ்கொயரு. அப்போ 1 - cos² θனா sin ஸ்கொயர் θ ஃபார்முலா. இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டா பரவாயில்ல, இருந்துட்டு போதும். 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 1 - cos² θனா sin ஸ்கொயர் θ. இப்போ ரெண்டுக்கு சேர்த்து ப்ராக்கெட்டை போட்டு ஹோல் ஸ்கொயரை போட்டுக்கிட்டா தம்பி. அப்போ மேலே என்ன இருக்குது அப்படின்னா 1 + cos θ நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா sin θ. ரெண்டு சேர்த்து ஸ்கொயரை மேலே போட்டல. இப்போ நீ கொஸ்டினில் ஃபஸ்ட்லேருந்து ரூட்டு போட்டுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி வே. ஓகேயா ரைட். இப்படி மொத்தமாக நல்லா இழுத்து போட்டுக்க. எல்லாத்துக்கும் இழுத்து போட்டுட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் போட்ட இடத்து வரைக்கும் போட்டுட்டு இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடு. கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரூட்டு போயிடும். அப்போ 1 + cos θ டிவைடட் பை sin θ. இப்போ டினாமினேட்டரை தனித்தனியாக பிரிச்சுக்க. 1/sin θன்னு ஒன்று ப்ளஸ் cos/sin ஒன்று பிரிச்சுக்கோ. cos/sin அப்படின்னு பிரிச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆன்சரை பார்த்து எழுதலாம் சரி, இல்லைனா நீ ஃபார்முலா படிச்சிருந்தா 1/sinனா கொசிகன் அப்படின்னு அர்த்தம், cos/sinனா காட் அப்படின்னு அர்த்தம், காட் தீட்டா. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், வேணா பார்த்துக்கோ. ஓகே அந்த இருக்குது. ஓகே sin/cosனா tan வந்துடும், 1/cosனா சீக்கன் வந்துடும். அது ஒரு சம்மு. ஓகே இந்த சம்மு வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ 2 மார்க் சம் தான், கேர்ஃபுல்லாக படிச்சுக்க தம்பி. ஓகே மறந்துடாத, சொல்லிட்டேன் மறந்துடாத. தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ், சாப்டர் 6 ட்ரிகனாமெட்ரி. எக்ஸாம் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் 6.7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். இது வந்து மெதுவாக நிதானம் வச்சு ஈஸி சம் தான், பார்த்து பொறுமையாக செய்யும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிடுவோம். ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இடது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம்னா sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் B ப்ளஸ் cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B ப்ளஸ் cos ஸ்கொயர் A cos ஸ்கொயர் B ப்ளஸ் sin ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெஃப்ட் சைடு எடுத்துட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து அதாவது லைக் டேர்ம் மாதிரி சேர்க்க போகிறோம். என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா sin ஸ்கொயர் ஏவும் இதில் ஒரு sin ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த கடைசி ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் சேர்த்து எழுதுகிறேன் உனக்கு வண்டி. sin ஸ்கொயர் A cos ஸ்கொயர் B எழுதிட்டு லாஸ்ட்டாக இருக்குது பாரு அந்த டேர்ம் எழுதுகிறேன். sin ஸ்கொயர் A ப்ளஸ் sin ஸ்கொயர் B அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்து ஃபஸ்ட்டு நடுவில் ரெண்டு இருக்குது பாரு, இதுவும் அதை அப்படியே எழுதிக்குவோம். cos ஸ்கொயர் A sin ஸ்கொயர் B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் cos ஸ்கொயர் A ஈஸி சம்முடா தம்பி, லைக் டைம் மாதிரி சேர்த்துக்கிட்டு வெளியில் எடுக்கணும், அவ்வளோதான். காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஆன்சர் வந்துடும். ஓகே குட். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் A இருக்குது, இந்த இருக்குது பாரு, இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. அப்போ sin ஸ்கொயர் Aயை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன ஆகும், cos ஸ்கொயர் B இருக்கும் ஃபஸ்ட்டில். ரெண்டாவதுல என்ன இருக்கும்னா sin ஸ்கொயர் B இருக்கும். ரெண்டாவதுல என்ன இருக்கும், sin ஸ்கொயர் B இருக்கும். அப்போ sin ஸ்கொயர் B cos ஸ்கொயர் Bனா ஒன்றுன்னு அர்த்தம், அதுக்காண்டி எப்படி செய்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் குட். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்னு பாரு.
காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. அப்போ அதை எடுத்துடுறேன் வெளியே. காஸ் ஸ்கொயர் ஏ வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு வந்துடும் உள்ள. அப்போ தம்பி இது வந்து ஒன்றுன்னு அர்த்தம்டா. சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே நான் வச்சுக்க வி நோ தட் இது ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஐடென்டிட்டி. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல என்ன வேணா இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கணும். இது சைன் ஸ்கொயர் ஏன்னா சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஏ, சைன் ஸ்கொயர் பினா காஸ் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயர் ஓம் பேரில் இருந்தால் காஸ் ஸ்கொயர் ஓம் பேரில் இருக்கணும். ஓகே, ரெண்டு ஒன்றா இருந்தால் தான் இங்கே ஒன்றுன்னு வரும், வேறு இருந்தால் வரக்கூடாது. அப்போ சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் இது மாற்றி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அது மாதிரி இங்கேயும் ஒன்றாயிரும். ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1. அப்போ ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வரும். அப்போ இது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ்ஸு இது என்னது காஸ் ஸ்கொயர் ஏ, அதே மாதிரி தான் வருது பாரு. அப்போ ஈக்குவல் என்ன ஆயிரும் 1. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாரு 1. அப்போ ஈக்குவல் என்ன போட்டுடலாம் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். ப்ரூஃப் ஆயிடுச்சு பாரு. இருந்தால் 1 இருக்குது, இந்த மேலே இருக்குது பாரு 1. ஓகே, குட், வெரி குட். கேர்ஃபுல்லாக படிச்சுக்கேன். தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே 10th மேக்ஸ் கிளாஸ் சாப்டர் 6 ட்ரிகனாமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் சம் 6.8. என்ன கிவன் கொடுத்துருக்கு? இஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √2 காஸ் தீட்டான்னு கொடுத்துட்டு √2 காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்கு. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, ரைட். ஓகே, இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போடுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். போத் சைட்ஸ் அப்படின்னு போடுறேன். இருபுறம் வர்க்கப்படுத்த. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். இங்கே √2ன்னு போட்டுட்டு காஸ் தீட்டான்னு போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். இங்கே வந்து என்ன இருக்குது உள்ள ப்ராக்கெட்டில்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகே, குட். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ தனித்தனி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதலாம், இல்லை சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதிக்கலாம். இதை √2 ஸ்கொயர் பண்ணாலும் வெறும் 2ன்னு ஆயிரும். காஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா காஸ் தீட்டா ஸ்கொயர் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இது நம்ம என்ன செய்யலாம்? 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது இங்கிட்டு கொண்டு வா. இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு எழுதிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட், இங்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாரு. இங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகே, இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். சரி, இதை இங்கிட்டு கொண்டுட்டு வா வேணா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதிலிருந்து மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டானா மைனஸ் 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். அடுத்து மைனஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படியே இருக்கட்டும். ஓகே குட். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இந்த ஆன்சரில் பாரு வெறும் சைன் தீட்டா தான் இருக்குது. அப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா எடுத்துகிட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுகிறேன். ஈக்குவல் டு மைனஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதுகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணையில் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணையில் இப்படி மைனஸ் உள்ளே போனால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு மாறிடும். ஈக்குவல் டு மைனஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்குடா தம்பி. ஓகேயா, ரைட். இந்த மைனஸ் 1 அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் 1 அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 1ன்னு எழுதிட்டு மைனஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதுகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இது ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா ஆட் பண்ணோம்னா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். ஓகே, இந்த ஒன்றை பதிலாக ஐடென்டிட்டிஸ் பிரிக்கிறேன் அப்படின்னா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா ஒன்று தானே, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒன்றுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் அங்கிட்டு இருக்கிறது எழுதுகிறேன். 2 காஸ் தீட்டா என்ன இருக்குது? சைன் தீட்டா இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா செட் ஆயிடுச்சு பாரு. ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இருந்ததை ஏ மைனஸ் பிக்கு கொண்டு வந்துட்டேன். இங்கே என்ன இருக்குது? 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ரூட்டை 2வை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடுன்னு எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எழுதணும். சரியா, அது வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்ற வேறு, ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா இது √2ன்னு ஆயிரும், சைன் தீட்டான்னு ஆயிரும். அதில் ஒரு 2 கேன்சல் ஆயிரும். இதில் கேன்சல் ஆயிடுச்சு என்ன வந்துடும்? சைன் தீட்டா மைனஸ் என்ன இருக்குது? காஸ் தீட்டா. இல்லைன்னா இதை மாற்றி எழுதிக்கலாம்டா தம்பி. ஆன்சருக்கு தகுந்தாப்பில் எப்படின்னா எழுதிக்கலாம். ஏன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ ஆன்சருக்கு தகுந்தாப்பில் இதை மாற்றுறோம் அப்படின்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேயா,
என்ன இருக்கணும், காஸ் தீட்டா முன்னாடி இருக்கணும், பின்னாடி தான் என்ன இருக்கணும், மைனஸ் சைன் தீட்டா. அப்போ ஸ்கொயர் ரிமூவ் ஆயிரும், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இதாண்டா தம்பி இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, இந்த ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today 10th max class chapter 6ல trigonometry sum importance பார்த்துக்கிட்டு இருக்கோம், example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6.11 if p equal to cosecant theta plus cot theta ன்னு கொடுத்துருக்கு. cosecant theta plus cot theta ன்னு சொல்லி given கொடுத்துருக்கு p அப்படின்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. எதை, cos theta equal to p square minus 1 by p square plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி ரைட், ஓகே. நானுக்கு we know that அப்படின்னு நான் எடுக்கிறேன். we know that அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்ன தெரியும்னா ஐடென்டிஸ் தெரியும். cosecant square theta மைனஸ் cosecant square theta மைனஸ் cot square theta equal to 1 அப்படின்னு தெரியும். இதை ரெண்டாக பிரித்தோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஐடென்டிஸில் பிரித்தோம்னா cosecant theta ப்ளஸ் cot theta இது ஒரு ஐடென்டி, a ப்ளஸ் பின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து a மைனஸ் b, cosecant theta மைனஸ் என்னது cot theta ஈக்குவல் டு என்ன இருக்குது 1. இப்போ இந்த ப்ளஸ் டேமுக்கு போல அவன் கொடுத்த இந்த p அப்ளை பண்ணோம்னா p இன்ட்டு cosecant theta மைனஸ் cot theta ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இது கீழே கொண்டு வந்துடுறப்ப cosecant theta மைனஸ் cot theta அப்படின்னு போட்டுட்டோம்னா ப்ராக்கெட் போட்டோம்னா என்ன வந்துடும், 1/p, அவ்வளோதான். அப்போ நான் பியிலேருந்து 1/p கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதில் ரைட்டில் என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாரு, p ஸ்கொயர் மைனஸ் 1/p ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குடா தம்பி. இப்போ நம்ம என்ன செய்யலாம், வெளியில் p ஸ்கொயரை எடுத்தா அல்லது பியை வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு, இங்கே p மைனஸ் 1/pன்னு வரும். இப்போ வந்து வெளியில் pன்னு எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும் அப்படின்னா p மைனஸ் 1/pன்னு எழுதணும்டா, டிவைட் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் pன்றதை வெளியில் எடுத்துட்டோம்னா p ப்ளஸ் 1/pன்னு வரும்டா தம்பி. ஓகே குட். இப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணுவோமா, ரைட். p வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ p அப்படின்றதுக்கு வந்து உனக்கு கொடுத்துருக்கு என்ன இதில் கொஸ்டினில், அதை எடுத்துகிட்டு வரேன். p அப்படின்றது வந்து cosecant theta plus cot theta. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் அப்படின்னு எழுதி தான் அந்த 1/p எழுதணும். 1/pன்றது நம்ம கண்டுபிடிச்சது என்ன வந்துச்சு, cosecant theta மைனஸ் என்னது cot theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, பார்த்து கேர்ஃபுல்லாக. ஆமாம் ரைட். இப்போ இதை பை டினாமினேட்டரில் என்ன இருக்குதுன்னு பாரு, ப்ளஸில் இருக்குது. அப்போ cosecant theta ப்ளஸ் cot theta, இது வந்து இதுக்கு எழுதுகிறேன், pன்றதுக்கு எழுதுகிறேன், cot theta ப்ளஸ்ஸு 1/p கண்டுபிடிச்சோம்ல அது cosecant theta மைனஸ் என்ன இருக்குது cot theta அப்படின்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். இப்போ ஈக்குவல் டு ஒரு தனியாக பிரிச்சுக்க வேணாம், ரைட், தனியாக பிரிச்சுக்கோ, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ரைட். இது தனியாக வருதில்ல. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி விடுவோம், இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி விடுவோம். அப்போ என்ன வரும், cosecant theta ப்ளஸ் cot theta மைனஸ் cosecant theta ப்ளஸ் cot theta அப்படின்னு வரும். ஹோல் டிவைடட் பை, இது ப்ளஸ் தான், பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குனால பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்குவோம். ஓகே, என்ன இருக்கும், cosecant theta ப்ளஸ் cot theta ப்ளஸ் cosecant theta மைனஸ் என்னது cot theta. இந்த மைனஸ் cot theta மைனஸ் cot theta அடிச்சிடலாம். இதில் மைனஸ் cosecant theta ப்ளஸ் cosecant theta அடிச்சிடலாம். மேலே வந்து 2 cot thetaன்னு வரும், கீழே வந்து 2 cosecant thetaன்னு வரும்டா தம்பி. 2 cosecant theta, இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். காட்டை வந்து சைன் பை காசுன்னு எழுதலாம், காட்டை வந்து சைன் பை காசுன்னு எழுதலாம். சாரி, காஸ் பை சைன் எழுதணும். காட்டை டேனன் எழுதிட்டேன் பாரு, நினச்சிட்டேன், தப்பு, சாரிடா. அப்போ காட்டை வந்து காஸ் தீட்டா பை என்ன எழுதலாம், சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகே குட். நெக்ஸ்ட்டு cosecant theta வந்து 1/sin தீட்டான்னு எழுதலாம். அப்போ கீழே உள்ளதை ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாரு, cos theta பை sin theta நியூமரேட்டரில் உள்ளது இன்ட்டு
கீழே உள்ள டினாமினேட்டர் ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா இதை சைன் தீட்டா பை 1. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? காஸ் தீட்டா கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்மு. வெரி கேர்ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சதுலேருந்து கொண்டு வந்து ஈஸியாக செய்யணும். இந்த வெளியே எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, சரியா? இங்கே பி ஸ்கொயர்லேருந்து பீன்றதை வெளியே எடுக்கிறேன். எப்பயுமே எக்ஸு அப்படின்னு கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்து -4 கொடுத்துருந்தா எக்ஸை வெளியே எடுத்தோம்னா உள்ள எக்ஸ் வந்துடும், மைனஸ் வந்துடும், 4 வரும். ஆனால் எக்ஸை வெளியே எடுக்கிறோம்ல, அப்போ கீழே இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் வரும்டா தம்பி. ஒரு இதுக்கு சொல்கிறேன். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி பாரு, எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரிமைனிங் வருது பாரு மேலே. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு இது சேரும்ல இந்த இடத்துல எக்ஸ். அப்போ எக்ஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். என்ன கிடச்சிரும்? 4 கிடச்சிரும். அது மாதிரி தான் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பி வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1/pன்னு எழுதுனா உள்ளே இங்கே இதை மல்டிப்ளை பண்ணையில் பி ஸ்கொயர் கிடைக்கும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணையில் p/pன்னு ஒன்று அடித்தா என்ன வந்துடும்? 1 வந்துடும். அதேமாதிரி இது உள்ள மல்டிப்ளை பண்ணையில் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே இது உள்ள மல்டிப்ளை பண்ணையில் p/pன்னு கிடைக்கும். அடித்தா 1 வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட், வெளியில் எடுக்கையில் பார்த்து எடுக்கணும். இது கேர்ஃபுல்லாக காமனாக இருக்குது இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எடுக்கலாம். 11th 12thலாம் எடுத்து பழகணும். இதை வந்து இப்போ நம்ம எடுத்து தான் ஆகணும். அதனால் நம்ம படித்து தான் ஆகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெரியல டீச்சர்ஸ்ட்டை கேட்டு சரி பண்ணிக்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Good morning students, I am MRK. Today 10th max class, chapter 6 trigonometry, example sum, example 6.17. Question வந்து if p equal to cos square theta by sin theta, q equal to sin square theta by cos theta கொடுத்து ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. நான் given pன்றதை எடுத்துக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், cos square theta divided by sin theta. ஓகே, நெக்ஸ்ட்டு q equal to அப்படின்னு எடுக்கிறேன். q equal to sin square theta by காஸ் தீட்டா எடுத்துட்டேன். ஓகே, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி பிக்யூ முதல்ல கண்டுபிடிச்சிக்கிடுவோம். பிக்யூன்றது மல்டிப்ளை, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை என்ன வந்துடும்? காஸ் தீட்டா. இந்த ஒன்றுக்கு அடிச்சிருவோம். இதுக்கும் அடிச்சிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இதில் ஒரு காஸ் தீட்டா இருக்கும் மேலே. அதே மாதிரி மேலே நியூமரேட்டரில் இங்கே ஒரு சைன் தீட்டா ஒன்று இருக்கும். அப்போ பிக்யூன்னு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது சைன் தீட்டா காஸ் தீட்டா கிடைக்குது. ஓகே ரைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர், பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்குது. ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஓகே, இப்போ நான் பிக்யூன்றதை மொத்தமாக சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இதில் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு ப்ளஸ் 3 × 1ன்னு ஒன்று எழுதிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். இப்போ இதை கணக்கில் எழுதையில் இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் பிக்யூக்கு பதிலாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர்னு எழுதையில் அந்த பின்னு கொடுத்ததை ஸ்கொயர் பண்ணி எழுத போகிறேன். அப்போ காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் க்யூ ஸ்கொயர்னு எழுதையில் சைன்ஸ் for 4 theta divided by cos square theta ஸ்கொயர் பண்ணி எழுதிடுறேன். ப்ளஸ் 3 இன்ட்டுன்னு எழுதுகிறேன். ப்ளஸ் 3 இன்ட்டு 1 இருக்குல்ல, அதுக்கு போல் நம்ம ஐடென்டி சேர்க்குறேன். என்ன ஐடென்டி சேர்க்குறேன் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நான் சேர்த்துக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். சேர்த்துக்கிட்டேன் நம்ம 1ன்றதுக்காண்டி கணக்கு கொண்டு வரக்காண்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இது அப்படியே இருந்துட்டு போகுது. காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துட்டு போகுது. ஓகே, இப்போ இதுக்கு தம்பி நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். மொத்தமாக சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகே, அப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லாதனால மேலே காஸ் பவர் 6 தீட்டான்னு ஆயிரும். மல்டிப்ளை பண்ணல, இல்லை கிராஸில் பண்ணாலும் சரி. இதை இங்கே பண்ணோம்னா பார்த்துக்கோ சைன் பவர் 6 தீட்டான்னு ஆயிரும். மிச்சம் 3ன்னு எழுதிட்டு இந்த இது அப்படியே வரும்டா தம்பி. சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிட்டு இன்ட்டு இந்த கீழே உள்ள டினாமினேட்டர் சேரும். இதில் போய் சேரும்ல, அப்போ இதில் என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு என்ன வந்துடும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. எல்சிஎம் எடுக்கையில் பார்த்து எடுக்கணும் நிதானமாக. இதில் வந்து 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது, இதில் 3 மேலே தான் இருக்குது. டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிராஸில் பண்ண அப்படின்னா சரியாக வராது. ரெண்டையும் சேர்த்து எல்சிஎம் போட்டினா இது போட்டுடலாம்.
இந்த சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர். அதை எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணால் காஸ் பவர் 6. அதே மாதிரி இந்த காஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா மிச்சம் சைன் ஸ்கொயர் வரும். மேலே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் சைன் பவர் 6. இதில் கீழே 1 இருக்குன்னு அர்த்தம் டினாமினேட்டர். அப்போ இதை கொண்டு மொத்தமாக மேலே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா அதில் செட் ஆகுது. என்ன செட் ஆகுது அப்படின்னா, இது ரெண்டையும் கூட நீ அடிச்சிடலாம். இது ரெண்டையும் கூட நீ என்ன செஞ்சலாம்? நீ அடிச்சிடலாம். அடிச்சுட்டு ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கு, உள்ள ஸ்கொயர் வந்துரும்ல, அடிச்சிடலாம். இப்போ இது எழுதலடா தம்பி, இது எழுதையில காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூபு ப்ளஸ்ஸு இதை எழுதையில். அதே மாதிரி இங்கே எழுதையில் சைன் ஸ்கொயர் தீட்டா கியூபு அப்படின்னு எழுதிடலான்டா தம்பி. எழுதிட்டா +3 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குடா. இதாண்டா ஆன்சருக்கு கொஞ்சம் மேக்கப் ஆயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏக்கு பதிலாக இது இருக்குது. அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3a ப்ளஸ் பி இன்ட்டு இல்லை ஏபின்னு எழுதிக்கிட்டாலும் சரி, 3ab இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். 3ab இன்ட்டு என்னது? a ப்ளஸ் பி. இல்லைன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு என்ன வரும்? a ப்ளஸ் பி அப்படின்னு வரும். இதுக்கு ஃபார்முலா வந்து a ப்ளஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். அப்போ இது செட் ஆகல. நல்லா கவனிச்சு பாரு. ஏக்கு இப்போ என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பிக்கு இப்போ என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப்னு போடணும். அப்போ என்ன ஆயிடுச்சு? 1ன்னு போட்டு மேலே கியூப்னு வந்துடும். அப்போ 1ன்னு போட்டால் என்ன வந்துடும்? 1. அவ்வளோதான், 1 கியூப்னா. அப்போ ஈக்குவல் டு என்ன இருக்குது பார்த்துக்க? ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த இடத்துல டினாமினேட்டரில் நீ எல்சிஎம் மூடையில் பார்த்து கவனமாக போட்டு இந்த ஃபார்முலாக்கு செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத நீ கவனமாக யோசித்து செய்யணும். புரியுதா சொல்கிறது? கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக செய்ய. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. கொஞ்சம் நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே கிளாஸ் 10th மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 6 ட்ரிகனாமெட்ரி எக்ஸாம்பிள் சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் 6.21. 2 ships are sailing in the sea on either sides அப்படின்னு கொடுத்துருக்கு. புரியுதா? ஆஃப் த என்னது? ஆஃப் எ லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்க்கு இருபுறமும் அப்படின்னு அர்த்தம். படம் இந்த இதுலேருந்து எடுத்துட்டேன், படத்தை போட்டிருக்கேன். சரிங்களா சொல்கிறது? ரைட். அதனுடைய 2 ஷிப்ஸுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த லைட் ஹவுஸுடைய டாப்புக்கு 2 இதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ எலிவேஷன்னா கப்பலில் இருந்து பார்க்குறாங்க இங்கே இந்த பீன்ற பாயிண்ட்டு. எலிவேஷன்னா ஏற்ற கோணம் அப்படின்னு அர்த்தம். இது ஏற்ற கோணம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டெப்ரெஷன்னா இறக்க கோணம். அப்போ இங்கேருந்து தான் பார்க்குற மாதிரி அர்த்தம். அப்போ 30 டிகிரி இது. அப்போ நான் எழுதுகிறேன், லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் அப்படின்னு எழுதிக்க, ப்ரெசன்ட் பண்ணிக்க. ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் பண்ணிக்க, LH அப்படின்னு. அதாவது ஏபியுடைய ஹைட்டு கொடுத்துருக்கு. 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே என்ன தம்பி? நிதானம் படி. ஏபி ஈக்குவல் டு 200 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான் கொஸ்டினில். அந்த கொடுத்துருக்கு பாரு ஹைட்டு. ரைட்டு. அடுத்து லெட் சி கமா இல்லை சி அண்டுன்னு எழுதலாம். சி அண்டு டி பி த பொசிஷன் நிலைகள், பொசிஷன் ஆஃப் 2 ships அப்படின்னு எழுதலாம். 2 ships அப்படின்னு எழுதலாம். த 2 ships, அதாவது கப்பல்கள் நிற்கிதுல்ல, அதனுடைய நிலை என்க அப்படின்னு எழுதுறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆமாம் பார்த்து நிதானமாக எழுதிக்க. இந்த அடுக்கு டிபி நிலை என்க அப்படின்னு எழுதுறது. சரி, இதெல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் நம்ம ஸ்கில்லை பொறுத்து எழுதிக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையானது என்ன அப்படின்னா கண்டுபிடிக்க சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 boats. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கான். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம். அப்போ இதை ஒன்று எக்ஸ்னு எடுத்துகிட்டு இதை ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் வந்து 2 ட்ரையாங்கிளை பிரிக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ள இந்த ட்ரையாங்கிளை பிரித்தோம்னா பிசிஏ, இன் ட்ரையாங்கிள் பிசிஏ அல்லது ஏசிபி, பிசிஏ அப்படின்னு பிரிக்கிறேன். பிசிஏ அப்படின்னு பிரிக்கிறேன். ஓகேயா? ரைட். இதில் tan
30 டிகிரின்னு போட்டோம்னா ஆப்போசிட் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறோன்னா பை அட்ஜசன்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஆப்போசிட்டில் வந்து லைட் ஹவுஸ் நிற்கிது, அதோடைய இது வந்து ஹைட்டு வந்து ஏபி, சரிங்களா? அப்போ ஏபி பை கீழே அட்ஜசன்ட்ன்றது எக்ஸு, ஏசின்னு எழுதலாம் சரி, சிஏன்னு எழுதலாம் சரி, ப்ரெசன்டேஷன். ஓகே, அப்போ ஏபி வந்து 200 டிவைடட் பை என்னது எக்ஸு. இதுக்கு என்னடா ஆன்சர் வந்து தம்பி 1/√3 அப்படின்னு tan 30க்கு ஆன்சர். இதுலேருந்து எக்ஸு டெரிவ் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 200√3 அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ட்ரையாங்கிள் இருந்து. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் அதர் சைடு, இந்த சைடு உள்ளது ட்ரையாங்கிள் பிடிஏ அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். பிடிஏ இதை வந்து ஒய் கண்டுபிடிக்க போகிறேன் இதை யூஸ் பண்ணி. அப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்லாம் நான் டேரெக்டாக எழுதிடுறேன். ஏபி லைட் ஹவுஸு ஆப்போசிட்டில் உள்ளது பை கீழே என்ன இருக்குது ஏடி ஈக்குவல் டு 200 பை ஒய். இது வந்து 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ ரூட்டில் உள்ளே கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 200 அப்படின்னு வந்துடும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிப்ஸ்னு வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு தேர்ஃபோர் 200√3 ப்ளஸ் 200. ஓகே, 200 காமனாக எடுத்தோம்னா √3 + 1. √3க்கு வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, இல்லைனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் 1.732 + 1. ஓகே, அப்போ 200 2.732 ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 200 வந்து 2 × 100ன்னு வச்சு இதோட 2.732 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்டா தம்பி, பாயிண்ட்டு மூவ் ஆகும். 2 இன்ட்டு அந்த பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ 2க்கு அடுத்து உள்ள பாயிண்ட், அது இங்கே 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆயிரும், இங்கிட்டு வந்துடும். அப்போ 273.2 அப்படின்னு மூவ் ஆயிரும். இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14, ரிமைண்டர் 1, 2 2s are 4, 4 1 என்னது 5 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை 1 டிஜிட் தள்ளி புள்ளினால இப்படி வச்சுக்கிறணும். அப்போ இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய், சரிங்களா, மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ரிக்வயர்டு 546.4. ஓகே, therefore எடுத்து எழுதிரு டிஸ்டன்ஸு between the two boats அப்படின்னு எழுதணும். two ships அப்படின்னு எழுதணும். between the two ships is 546.4 மீட்டர் அப்படின்னு முடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5 மார்க் சம்மு ரொம்ப கேர்ஃபுல்லாக படி. ஈஸி, டயக்ராம் ஃபிட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதில் லைட் ஹவுஸ் ஒன்று நிற்கிது, 2 சைடும் கப்பல் இருக்குது, கப்பல்லேருந்து லைட் ஹவுஸுடைய மேல்புறத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்கு டு த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்னு அப்சர்வ் பை த ஷிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து கப்பலை பார்க்கல, கப்பல்லேருந்து எங்கே பார்க்குறாங்க, லைட் ஹவுஸை பார்க்குறாங்க. அதனால் பார்த்துக்க, மறந்துடாத சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ. Good morning students, I am MRK. Today class 10th standard maths chapter 6th trigonometry example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6.24 very important sum for public. ஓகே, ஆனுவல் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஒரு ஏரோப்ளேன் சம் அப்படின்றது சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஏரோப்ளேன் சம். ஒரு ஏரோப்ளேன் வந்து ஜின்ற பாயிண்ட்லேருந்து கிளம்புது, ஜின்ற பாயிண்ட்லேருந்து கிளம்புது. ஓகே, ரைட், குட். ஹச்சுன்ற பாயிண்ட்டை போய் அடையுது. அந்த ஹச்சுன்ற பாயிண்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 250 கிலோமீட்டரில் இருக்குது. ஓகேயா, ரைட். ஜின்ற பாயிண்ட்லேருந்து கிளம்பி ஹச்சுன்ற பாயிண்ட்டு போய் அடையுது. இது அப்படியே போயிருந்தோம்னா நேராக போயிருந்துருக்கணும், இந்த ஃப்ளைட்டு அப்படியே போயிருக்கணும். பட் ஒரு சின்ன டீவியேஷன் ஆகுது, ஒரு சின்ன ஒரு ஆங்கிள் மாறுது, அப்படி ஆங்கிள் மாறுது. பட் இது வந்து ஹரிசாண்டல் லைன் கிடையாது. ஹரிசாண்டல் லைன்றது இந்த மாதிரி உள்ளது தான் ஹரிசாண்டல் லைன். புரியுதா சொல்கிறது? இந்த மாதிரி உள்ளது. அப்போ ஒரு சின்ன டீவியேஷன் எனக்கு கிடைக்குது பார், தெரியுதா? ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு கிரவுண்டு போடுறேன். இந்த கிரவுண்ட்லேருந்து கிளம்புன இங்கேருந்து ஒரு லைன் பெர்பெண்டிகுலர் லைன் போடுறேன். இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன்னா இது நேரம்
இந்த ஆங்கிள் தான் பெறப்பட்ட ஆங்கிள் எவ்வளவு 24 டிகிரி. சரி, அப்போ இந்த ஆங்கிள் அது டீவியேஷன் ஆகுதுல, அது அங்கேருந்து போய் எதுக்கு போயிருக்கோம்னா ஜேன்ற பாயிண்ட்டுக்கு போய் அடையுது. ஜேன்ற பாயிண்ட் அதுக்குள்ளே இந்த பெர்பெண்டிகுலர் இது. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்குவோம். ஓகே, குட், ரைட். இப்போ இது நேராக போயிருந்தால் இப்படி போயிருந்துருக்கணும். சரிங்களா? புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ இது வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள், இது 90 டிகிரி ரைட் ஆங்கிள். இதை வேணால் ஏன்னு வச்சுக்கோ. சரிங்களா சொல்கிறது? இது ஹச்னு வச்சாச்சு. இந்த இடத்த வேணால் பின்னு வச்சுக்கோ. ஓகே, குட். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சம் ஆஃப் 3 ஆங்கிள் இன் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏஜிஹெச்சுக்கு சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இதில் 2 ஆங்கிள் கொடுத்துருக்கு. 90 ஒன்று இருக்குது, 24 டிகிரி ஒன்று இருக்குது. ஒரு டிகிரி தெரியாது, எக்ஸ்னு வேணால் வச்சுட்டு 180ன்னு வச்சுக்கோ. இது 14 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது அங்கிட்டு போச்சுன்னா 180 மைனஸ் 114. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சரியா 66 டிகிரி அப்படின்னு வரும். இந்த 66 டிகிரி தான் இது, 66 டிகிரி தான் இது. இந்த 66 இங்கே பிரியுது. பிரியையில் அந்த டிவியேஷன் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்கே 55 கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. அப்போ ரிமைனிங்னா என்ன வரும்னா 11 டிகிரி வரும். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக. ஓகே, குட். இதுதான் படம். இது வந்து சும்மா உனக்கு சாம்பிளாக எந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறக்காண்டி செஞ்சு காமிச்சேன். சும்மா இந்த 66 எப்படி கண்டுபிடிச்சோம், இது எப்படி பிரித்தோம் அப்படின்ட்டு சொல்லி காமிச்சேன். ஓகே, குட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்குன்னா, ஹவு ஃபார் இஸ் ஹச் டு நார்த் ஆஃப் ஜி. இந்த இது போட்டுக்க, மேப்பில் போடுவோம்ல அது போட்டுக்க, இது டைரக்ஷன் போட்டுக்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். அவன் என்ன சொல்கிறான், ஜியிலேருந்து நார்த் சைடு, இந்த சைடு ஜி இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குன்னா நார்த்னா மேலே. அப்போ இங்கேருந்து இதை கேட்ட மாதிரி கேட்டிருக்கடா தம்பி. இது இங்கே கண்டுபிடிக்க முடியாதனால இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன். எது கண்டுபிடிக்கிறேன்? இதுதான் ஒன்றுனா ஏஜி கண்டுபிடிக்கிறேன். அப்போ வர்றேன் கணக்கில் இன் ட்ரையாங்கிள் ஏஜிஹெச். ஜின்றது ஆங்கிளுக்கு நடுவில் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ரைட். இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது இது ஆப்போசிட்ரா தம்பி. இதுக்கு 24க்கு எதிர்த்தாப்பில் உள்ளது இது அட்ஜசன்ட்டு. இது ஹைபார்ட்னஸ் உனக்கு தெரியும் 250. அப்போ நம்மளுக்கு தேவையானது அட்ஜசன்ட் தேவை. ஹைபார்ட்னஸ் இருக்குது 250 இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் என்ன, ஹைபார்ட்னஸ் என்ன டிகிரிக்கு வரும்? ரெண்டு சேர்ந்தது காஸ் தீட்டாக்கு வரும். அப்போ காஸ் 24 டிகிரி. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ரோமனேட்டருக்கு உள்ளது. ஜியிலேருந்து ஹச்சு எவ்வளோ தூரத்தில் இருக்குது நார்த்தில் அப்படின்ட்டு அர்த்தம். ரைட். அதை ஜி டு ஏன்னு கண்டுபிடிக்கிறேன். அட்ஜசன்ட் வந்து ஜிஏ இல்லை ஏஜின்னு எடுத்துட்டான். சரி, ஹைபார்ட்னஸ் 250 24 டிகிரிக்கு வந்து கொடுத்துருக்கான். காஸ் 24க்கு இந்த இருக்குது 0.9135. இது கிராஸில் கொண்டு போயிடுவோமா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போவோம். ஏஜி அல்ல ஜிஏ எது வேணாலும் வச்சுக்கோ. ஈக்குவல் பை 250 டிவைடில் இருக்க அங்கிட்டு போனால் மல்டிபிளை ஆயிரும். அப்போ 135 இன்ட்டு 250 ஈக்குவல் டு ஏஜி. குட். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏஜி கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சொல்கிறது கவனமாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் படம்லாம் போட்டு செய்யணும். ஓகே, 0.9135 இன்ட்டு 250 அப்படின்ற மல்டிப்ளை பண்ணால் ஏஜி டிஸ்டன்ஸு கிடைக்கும். ஓகே, என்ன கிடைக்குது அப்படின்றத மல்டிப்ளை பண்ணி பாரு. 228.375 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டுக்குள்ள ஆன்சர். குட். புரியுதான்னு பார்த்துக்க. ஓகே, ரைட், வெரி குட். நெக்ஸ்ட்டுனா ஒரே சம்மாவே போட்டுறணும். நாளையுமே 5 மார்க்ஸ் சம்மு, நாலுமே கேட்பாங்க சேர்ந்து. ஓகே, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்ந்தே பார்த்துக்கோ. நிதானமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உனக்கு நான். அதே கொஸ்டினில் செகண்ட் ரோமன் லெட்டர், அதே கொஸ்டின் தான் செகண்ட் ரோமன் லெட்டரு. என்ன கேட்டிருக்கு?
ஜியிலேருந்து ஹச் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் ரோமீட்டரில் பார்த்தோமோ, அப்போ தப்பாக எழுதியிருக்கு. இது பார்த்துக்குருவோம். தேர்டு வந்து ஜியிலேருந்து சாரி ஹச்சிலேருந்து ஜே டு நார்த் ஆஃப் ஹச் அப்படின்னா எந்த சைடு வரும் அப்படின்னு பாரு. தேர்ட் ரோமன் லெட்ரு. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜியிலேருந்து ஹச்சு இது வந்து நார்த்துரா தம்பி. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது டைரெக்ஷனு நார்த்துனால நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று மேலே பார்த்தோம். இந்த நார்த்து அதனால் மேலே பார்த்தேன். இந்த ஏஜி கண்டுபிடிச்சேன். இப்போ ஜியிலேருந்து ஹச்சுன்றது அது என்னன்னு பாரு, டைரெக்ஷனை பாரு. அதை கவனிக்க பார்த்தியா நம்ம ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லையில் எந்த கேட்டிருக்கு, இந்த இடம் கேட்டிருக்கு. இதுதான் 2. சரிங்களா சொல்கிறது 2. அப்போ 2ன்றது என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது, sin 24 இருக்குது. ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது, sin 24ன்னு அர்த்தம். sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் அப்படின்றது எதிர்த்தாப்பில் உள்ளது என்னது, ஏஹெச். சரிங்களா, இது வந்து என்ன வந்துடும், ஜிஹெச். இது வந்து 250 கீழே வந்துடும். ஏஹெச் தான் கேட்டிருக்கு, ஈஸ்ட்லேருந்து ஹச்சுக்கு எவ்வளவுன்னு. sin 24 டிகிரி தான். அப்போ sin 24க்கு கொடுத்துருக்கும். இந்த மேலே கொடுத்துருக்கு பாரு, 0. என்ன இருக்குது பார்த்துக்கோ நிதானமாக. 0.4067. இப்போ மல்டிப்ளை பண்ணு கிராஸில். 0.4067 இன்ட்டு 250 ஈக்குவல் டு ஏஹெச். ஓகே குட். அப்போ ஏஹெச் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணையில் பார்த்து மல்டிப்ளை பண்ணு பொறுமையாக. 0.4067 இன்ட்டு என்ன வந்துச்சு தம்பி, 250ன்னு வருது. மல்டிப்ளை பண்ணி பார்க்கையில் 101 பாயிண்ட் அப்படின்னு வருது. பொறுமையாக பண்ணிப்பார். 101.675 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். மீட்டரா கிலோமீட்டரான்னு பார்த்துக்கோ. கிலோமீட்டருன்றது என்ன யூனிட் கொடுத்துருக்கோ அந்த யூனிட் தான் போடணும், கிலோமீட்டர். இதுதான் செகண்ட் ரோமன் லெட்டருக்குள்ள ஆன்சர். ஓகேயா, ரைட் குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதுவும் கிலோமீட்டர் தான். ரைட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்கும் பாரு, மூணாவது சம் என்னென்னா, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஜே டு நார்த் ஹச் அப்படின்னு கேட்டிருக்கு. ஜே டு தி நார்த் ஆஃப் ஹச். அப்போ ஹச்சில் ஜேக்கு, ஹச்சில் ஜேனா மேலே இந்த இருக்குது மேலே இந்த இடம் கேட்டிருக்குடா. இதாண்டா 3, இது 4, இது கேட்டிருப்பாங்க. அடுத்தது அப்போ இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது ஆப்போசிட்டு. இது ஹைபாட்னஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு ஜே அப்படின்ட்டு 180 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. 180 அந்த ஜே ஹச்சில் ஜேக்கு டிவியேஷன் ஆகையில் எவ்வளோ தூரத்தில் டிவியேஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு அந்த டிஸ்டன்ஸில் போகிற வரைக்கும் அந்த இடத்த அடையிறதுக்கு டிவியேஷன் ஆகி எங்கே போகுது, ஜேக்கு போகுது. ரைட். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது, ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் இருக்குது, ஓகேயா, ரைட். அப்போ sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை என்னது, ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸ் வந்து இந்த கணக்கை பொறுத்த மட்டும் 180. சரியா சொல்கிறது இல்லை அப்படின்னா அதை எடுத்துக்கிற அப்படின்னா எடுத்துக்கோ. என்ன எடுத்துக்கிறேன்னா ஆப்போசிட்டில் உள்ளது என்னதுன்னு பார்த்துக்கோ. ஆப்போசிட் அப்படின்றது பிஜே, கீழே வந்து ஹச்பி. sin 11 டிகிரி, sin 11 இந்த இருக்குது 0.1908 ஈக்குவல் டு பிஜே பை 250. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், பிஜே ஈக்குவல் டு 250 இன்ட்டு 0.1908 அப்படின்னு எடுத்துக்கிறணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணையில். அப்போ அதுக்குடைய ஆன்சர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதான மல்டிப்ளை பண்ணிக்க. 250 இல்லையே, அது மாறும்ல தம்பி, டிஸ்டன்ஸ் மாறும்ல தம்பி. வெரி குட். இந்த இடத்துல மாறும். என்ன மாறும் அப்படின்னா 180 தானே நம்மளுக்கு. 180 180 கிலோமீட்டர் தான். 180. அப்போ பிஜேங்கிற கிராஸில் போச்சுன்னா 180 இன்ட்டு 0.1908
0.08 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன வருது பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 180 இன்ட்டு 0.1908 அப்படின்னு அர்த்தம். அப்போ 34.34 அப்படின்னு வருது. 34.34 அப்படின்னு வருது. 34.34 மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்னு வருது. இதுதான் பிஜே, தேர்டு ஒன் ரோமன் லெட்டர். ஓகே, தேர்டு ஒன் ரோமன் லெட்டர். இந்த ட்ரையாங்கிளுக்கு நீ எழுதையில் பார்த்து எழுதிக்கோ. தேர்ட் ரோமன் லெட்ரு இன் ட்ரையாங்கிள் பார்த்து எங்கே இருக்குது? ஹச் இருக்குது, ஹச்சில் தான் ஆங்கிள் இருக்குது. சரியா? ஹச்சு அங்கே மேலே ஜே இருக்குது, ஜேஹெச்பி அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ ஃபோர்த்து ஒன்றில் என்ன கெடுத்துருக்கு அப்படின்னா அதே ட்ரையாங்கிள் தான். சரியா? அதே ட்ரையாங்கிள் தான், ஜேஹெச்பி தான், ட்ரையாங்கிள் தான். ஆனால் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபார்டனஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ அட்ஜசன்ட்ன்றது கீழே ஹச்சு பி. சரியா? மேலே வந்து ஹைபார்டனஸ் அப்படின்றது வந்து ஹச்சு ஜே. சரியா சொல்கிறது? ஹச்சு ஜே. ஹச்சு பி அப்படின்றது தெரியாது, இல்லை பிஹெச். இது வந்து 180 ஹச்ஜேன்றது. அப்போ காஸ் 11 டிகிரி, காஸ் 11 இந்த இருக்குது 0.9816. ஹச்பி ஈக்குவல் டு இல்லை பிஹெச் ஈக்குவல் டு 0.9816 இன்ட்டு 180. சாரி 180. குட். 180 டிகிரி. 180 டிஸ்டன்ஸு, கிலோமீட்டர், டிகிரி கிடையாது. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும். சரியா சொல்கிறது? நமக்கு தேவையானது என்னது? 0.9816 இன்ட்டு 180 அப்படின்னு கிடைக்குது. அப்போ கிடைக்கல என்ன ஆகுது? 176.688 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது? ஹச்பி அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதுதான் ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கோ. சரியா? ரைட். இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தெரியணும். இந்த ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் ரோமன் லெட்டருக்கு உள்ளது தான். இன் ட்ரையாங்கிள் ஆங்கிள் எங்கே விழுந்துச்சு? ஜியில் விழுந்துச்சு. ஆங்கிள் எங்கே விழுந்துச்சு? ஜியில் விழுந்துச்சு. அப்போ எப்படி எடுத்திருந்தோம் நம்ம? ட்ரையாங்கிள் வந்து எப்படி எடுத்திருந்தேன்னு பார்த்துக்கோ. ஏ மேலே ஏ இருந்துச்சு, ஜி இருந்துச்சு, ஹச் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏஜிஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். ஓகே, குட். கரெக்டாக பார்த்துக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 6 trigonometry example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது example 6.29. ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அதோடைய ஹைட்டு கொடுத்துருக்கு 60 மீட்டர் ஹைட் லைட் ஹவுஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃப்ரம் சி லெவலில் இருந்து கொடுத்துருக்கு. ஓகே, இதுதான் சி லெவல், கடல் மட்டம். ஓகே, ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆங்கிள் வந்து போட்டிருக்கேன் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு ஏன்ற கப்பலுக்கு உள்ள டிகிரி வந்து 45 டிகிரி. எதுக்குள்ள? சாரி, பிக்கு உள்ளது 45 டிகிரி. அதே இது ஏன்றதுக்கு உள்ள டிகிரி வந்து 28. அதை அப்போ இன்னரில் கொண்டு வரணும். வெளியில் போடையில், டெப்ரஷன் போடையில் இங்கே எலிவேஷனை மாற்றணும். உனக்கு சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோ. சரிங்களா சொல்கிறது? ரெண்டுமே சேம் சைடில் தான் இருக்குது அப்படின்றனால ஒரே சைடு தான் டயக்ராம் போடணும். அந்த படத்தை ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி போட்டுறக்கூடாது. ஷிப்பு ரெண்டுமே சேம் சைடில் தான் இருக்குது. ஒன் பிஹைண்ட் அதர் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து 28 டிகிரி, அப்புறம் வந்து என்னது 45 டிகிரி. முதல்ல லாங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நோக்கி டுவர்ட்ஸ் இதை லைட் ஹவுஸ் நோக்கி வருது அப்படின்ற மாதிரி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் between the two ships அப்படின்னு கேட்டிருக்கு. இதை தான் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ் அப்படின்னு வேணால் வச்சுக்கோ, இதை வேணால் ஒய்ன்னு வச்சுக்கோ. புரியுதா சொல்கிறது? 8 மீட்ரு கொடுத்துருக்கு, ஹைட் ஆஃப் த டவர் கொடுத்துருக்கு. ஓகே, அதே மாதிரி 28 டிகிரி கொடுத்துருக்கு நம்ம அப்ளை பண்ணுறக்காண்டி. சரி, ரைட்டு. இதில் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு என்ன? ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் சொல்லி 2 ships ஆர் 28 டிகிரி. அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்கு? 45 டிகிரி அப்படி கொடுத்துருக்கு. எதுக்கு கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேலே நின்று தூரமாக பார்க்கையில் ஈஸியாக பார்த்துடலாம், அதனால தான் சின்ன டிகிரி. மேலே நின்று இந்த நியரஸ்ட்டாக இதுக்கு ஃபுட்டு கீழே இருக்குது பார்த்தியா, அது பார்க்குறது கஷ்டம். அதனால தான் 45 டிகிரி அப்படி போடுறது. யோசிச்சு போடணும். அங்கே மேலே போடையிலேயே கரெக்டாக போட்டுட்டு அதை ஈஸியாக பார்க்குறது வந்து 28 டிகிரி, அதிகமாக பார்க்குறது 45 டிகிரி அப்படின்ட்டு இன்னரில் கொண்டு வந்திருக்கோம். ரைட். ஓகே, லெட் நான் எடுக்கிறேன். லெட் ஹெச்பி, இது அதாவது ஹெச்னு கிடையாது, டிசி அல்லது சிடிபி, இது ஹைட் ஆஃப் த டவர். எவ்வளோ அது? சிடிபி த ஹைட் ஆஃப் த டவர் 60 மீட்டர். பி த ஹைட் ஆஃப் த டவர்.
நல்லா படிக்கிறாள் எடுத்து எழுதிக்கோ. ஹைட் ஆஃப் த டவர் 5 மார்க் கொஸ்டின். அதுக்கு தான் உனக்கு நான் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறேன், திரும்பி சொல்லிடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேட்ப வைப்ப அப்படின்ட்டு. ஓகே குட் ரைட்டு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்பு, ரெண்டுக்குள்ள இடையில உள்ள இது லெட் எக்ஸ் மீட்டர் ஈக்குவல் டு பிஏன்னு அர்த்தம். பி த டிஸ்டன்ஸ் between two ship. Right. Next, let y meter, அதாவது BC ஈக்குவல் டு என்னது y மீட்டர். இதை மாற்றியோட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. y மீட்டர் ரைட், அதையும் எடுத்திருக்கேன். யூனிட் வந்து 60 மீட்டர் கொடுத்தனா எல்லா மீட்டர்லேயே கொண்டு வர்றேன். ரைட். இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து செய்யண்டா தம்பி, அவ்வளோதான்டா. இன் ட்ரையாங்கிள், இதுதான் கணக்குடைய பொசிஷன். இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் இந்த எடுத்துக்கிறோம். என்னது சிபிடி, ட்ரையாங்கிள் சிபிடி, ஆங்கிள் நடுவில் வச்சு கொண்டு வந்திருக்கேன். எதிர்த்தா பொழுது டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் அப்படின்றது வந்து டவருடையது சிடி, ஹைட் ஆஃப் த டவருக்குள்ளே எதிர்த்தாப்பில் உள்ளது ஆப்போசிட் ஆயிரும். ஓகேங்களா, இது அட்ஜசன்ட் ஆயிரும் இந்த ட்ரையாங்கிளுக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுக்கையில் மொத்த ட்ரையாங்கிளுக்கு எடுக்கையில் மொத்தமாக சேர்ந்துடும். சரி, சிடி அட்ஜசன்ட் என்ன இருக்குது, பிசி அல்லது சிபி. அப்போ அட்ஜசண்ட்டை வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், இது 16 வச்சுருக்கோம், இது என்ன வச்சுருக்கோம் ஒய்ன்னு வச்சுருக்கோம். இப்போ tan 45 டிகிரி இது ஆங்கிள். ஓகே, tan 45 நான் 1. அப்போ ஒய் ஈக்குவல் என்ன வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக 60 அப்படின்னு வந்துருச்சு. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், மொத்த ட்ரையாங்கிள் டிஏசி. ஓகே குட். tan 28 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சிடி பை அட்ஜசன்ட் சிஏ அல்லது ஏசி. ஓகே ரைட். சிடி வந்து 60, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். குட். 28 டிகிரிக்கு கொடுத்துருக்கான், அதை பார்த்து அப்ளை பண்ணிக்க. என்ன கொடுத்துருக்கு, 0.5317 அப்படி கொடுத்துருக்கு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60 பை 0.5317 கொடுத்துருக்கு. ஓகே, இதை நம்ம டிவைட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். 60யை டிவைட் பண்ணி எடுத்தினா தான் உனக்கு நம்ம ஆன்சர் கிடைக்கும். பொறுமையாக செய்யணும், நிதானமாக செய்யணும். ஓகேயா, 60 டிவைடட் பை 0.5317 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி பார்த்து ஆன்சரை எடுத்தினா 112.84 அப்படின்னு வருது. ஓகே, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது. இந்த எக்ஸு வேணும் அப்படின்றதுனால ஒய்க்கு இங்கே ஒய் அங்கிட்டு கொண்டு போயிரு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 112.84 மைனஸ் ஒய். ஒய்க்கு பதில் அப்ளை பண்ணிக்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 112.84 மைனஸ் 60. அதோட மைனஸ் 60 நான் லெஸ் பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். 112.84 மைனஸ் 60 அப்படின்னு மைனஸ் பண்ணால் 52.84ன்னு அர்த்தம். 52.84 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இது எக்ஸு அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ் அப்படின்றத மீட்டர்னு வச்சுக்கோ. எல்லாமே ஒன்று தான், எக்ஸ் மீட்ரு, இதுவும் மீட்ரு தான். ஓகே, நம்ம கேட்டது என்ன, ரிக்வயர்டு எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். therefore BA ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 52.84 மீட்டர். therefore the distance between two ships அப்படின்னு எழுதி இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம் இஸ்ன்னு எழுதி 52.84 மீட்டர் அப்படின்னு எழுதி முடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஆம் எம்ஆர்கே. டுடே கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிகனாமெட்ரி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேர்ட் ப்ராப்ளம், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் 6.30 லைட் ஹவுஸ் சம் அப்படின்றது, கலங்கரை விளக்கம் அப்படின்றது. ஒரு மனிதன் வந்து இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாரு, அப்போ தான் கொஸ்டின் ரீட் பண்ணால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு மனிதன் ஏ மேன் அப்படின்னு சொல்லி வாட்சிங் எ ஸ்பீட் ஆஃப் எ போட் வந்து ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர். டவரில் இருந்து பார்க்குறான், மேலே இருந்து பார்க்குறான். படத்தில் எல்லாம் போட்டிருக்கேன், மேலே பார்த்துக்கோ. படத்தை போட்டிருக்கேன், மேலே இந்த இடத்துல நிற்கிற மாதிரி நினைக்கிறான். அவன் ஒரு போட்டை பார்க்குறான், அந்த சீன்ற போட்டை பார்க்குறான். அது ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் வந்து 60 டிகிரி. அப்போ மேலே இருந்து கீழே உள்ள இன்டீரியராக மாற்றிடணும்.
எலிவேஷனாக மாற்றிட்டோம் கீழேருந்து போடையில். மேலே வந்து ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் அர்த்தம். ரைட். கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு எத்தனை மணி நேரம் கழிச்சு ஆஃப்டர் 10 செகண்ட் கழிச்சு பார்த்தோம்னா போட் வந்து மூவ் ஆகி போயிடுச்சு. இப்படி தள்ளி இப்படி போயிடுச்சு. சீலேருந்து டிக்கு போயிடுச்சு 10 செகண்டில். சரிங்களா? 10 செகண்டில் போயிடுச்சு. ஆனால் டிஸ்டன்ஸ் தெரியாதுல்ல உனக்கு. 10 செகண்டில் போயிடுச்சு, ஆனால் டிஸ்டன்ஸ் தெரியாது. சரியா? ரைட். அதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45 டிகிரி. ஓகே. அப்போ அடுத்து இந்த 20 மீட்டர் ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தியா, இதை கரெக்டாக கவனிக்கணும். இந்த 20 மீட்டர் அப்படின்றது ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. மேன் ஐ, அவனுடைய கண்கள் அந்த அப்படின்றது ஐ. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 20 மீட்டர் ஃப்ரம் த டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த போட்டை பார்க்குறது, அந்த போட்டை பார்க்குறான்ல, சீன்ற போட்டை. அப்போ அவனுடைய ஐயோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த போட்டுக்கு அப்படின்றதுனா 200 மீட்டர்ன்றது. அது மேலே வந்து நம்ம எனக்குள்ள அப்படி நோட் பண்ண முடியாது மேலே இருந்து பார்க்குறனால. அதனால் ஹரிசானல் டிஸ்டன்ஸை கீழே கொண்டு வந்துட்டோம். ஹரிசானல் டிஸ்டன்ஸை என்ன செஞ்சிட்டோம்? கீழே கொண்டு வந்துட்டோம். மேலே உள்ளதை மேலே தான் பார்க்குறான். நீ கீழே நின்று பார்க்குறான்னு நினச்சிடாத, மேலே நின்று தான் பார்க்குறான் போட்டை. ஐ லெவல் இங்கே வரும்ல இப்படி. அப்போ இதுக்கு நேரம் பார்த்தோம்னா இங்கே வந்துடும் போட்டு. இந்த மேலே உள்ள லெவலை தான் கீழே இங்கே 200 போட்டிருக்காங்க மீட்டர்னு. ஓகேயா? ரைட். லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த டவர்னு எடுத்துக்க. ஏபி பி த ஹச் மீட்டர் பி த ஹைட் ஆஃப் த டவர்னு வேணால் எடுத்துக்க. சரியா? லெட் ஏபி பி த ஹச் மீட்டர் பி த height of the tower. Height of the tower. Okay. Next, let C and D be the position of நிலை டூ போட் அப்படின்னு எழுதலாம். 2 boats. புரியல? 2 இதுடையது. ரைட். இல்லை ஒரே போட் தானே, ஒரே போட் தான். ரைட். அதை கொஞ்சம் செகண்டில் அடுத்து டீவியேஷன் ஆகிற மாதிரி காட்டியிருக்கு. போகுது கிளம்பி 10 செகண்டில் அடுத்த இடத்துக்கு. சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 60 டிகிரிக்கு உள்ளது பார்த்தோம்னா ஹச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ட்ரையாங்கிள் ஏசிபி. ஓகே, குட். ஏசிபி tan theta equal to opposite by adjacent. Opposite what? Lighthouse. Height of the lighthouse. அப்போ AB. Adjacent what? BC. அப்போ ABன்றது H. இது வந்து 200 மீட்டர். tan theta, tan 60 டிகிரி. tan 60 டிகிரி மீனிங் √3. அப்போ H is equal to 200√3 அப்படின்றதான் இதனுடைய ஆன்சர். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் அப்படின்னு. இது ஒரு ட்ரையாங்கிள் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு சொல்லி வாட் கேட்டிருக்கு, ஸ்பீடு கேட்டிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா தான் ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும். டிசி கண்டுபிடிச்சா தான் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஏன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். புரியுதா? அப்போ டைம் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸு பை ஸ்பீடு அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த போட் கேட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டைம் கீழே கொண்டு வரணும். டைம் கீழே கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்கும். டைம் கீழே கொண்டு வந்தால் தான் ஸ்பீடு கிடைக்கும். இந்த ஸ்பீடுக்கு தான் யூனிட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணணும். இப்போ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த இதுதான் டிஸ்டன்ஸுன்றது. ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எது ரெண்டுக்கு, இது எவ்வளோ 10 செகண்டில் இந்த ட்ராவல் பண்ணதில் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் அப்ளை பண்ணி எடுத்துடலாம். ஓகே. இன் ட்ரையாங்கிள் இதை வேணால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஏடிபி இன் ட்ரையாங்கிள் ஏடிபி tan theta opposite by adjacent. opposite height AB by adjacent BD அல்லது DB. கீழே வந்து x plus 200. இங்கே என்ன வந்துடும்? H. ஓகே. tan 45ன்றது 1. அப்போ x plus 200 equal to H. அப்போ நம்மளுக்கு ஹச்சுக்கு வந்து என்ன இருக்குது? 200√3. இது அங்கிட்டு கொண்டு போனால் -200 வெளியே எடுத்துட்டோம்னா √3 - 1. இங்கே எக்ஸ் இருக்குது, இது இங்கிட்டு போயிடுச்சுன்னா மாறிடும்ல. ரைட். அப்போ 200
1.732 minus 1 அப்போ என்ன வந்துடும் 200 into 0.732 அப்படின்னு வந்துடும். மல்டிப்ளை பண்ணோம்னா 0 அப்புறம் சேர்த்துக்குருவோம். 2 2s are 4, 3 2s are 6, 7 2s are 14. ஓகே, 00 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 146.40 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்டன்ஸு கண்டுபிடிச்சப்பட்டு இது என்ன அப்படின்னா டிசி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு 146.40 அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, குட். இப்போ நம்ம வந்து இதை டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே, குட். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையானது ஸ்பீடு. நமக்கு தேவையானது ஸ்பீட். இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே மல்டிப்ளைனால் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டால் டிவைட் ஆயிரும் டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 146.4.0 பை டைம் 10 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருந்துச்சு ஈக்குவல் டு ஸ்பீடு எஸ். அப்போ அடிச்சிட்டோம்னா இல்லை 1 டிஜிட் தள்ளி என்ன செஞ்சுக்கலாம், புள்ளி வச்சுக்கலாம் அப்படி. அப்போ எஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 14.64 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் செக் த ஆன்சர் இன் புக். ஓகே, தேங்க்யூ. அப்ராக்சிமேட் போட் உடைய ஸ்பீட் ஆஃப் த போட் கேட்டிருக்கு. அஸ்யூம் த வாட்டர் சைலிங் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா, நிதானமாக பார்த்துக்க. ரைட், ஓகே, தேங்க்யூ.